அனைவருக்கும் வணக்கம். நம்ம விஎம்எல் மேஸ்திரி சேனலில் லிஃப்ட் ரூம் 5 ஃப்ளோருக்கும் லிஃப்ட் ரூமை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 ஃப்ளோர்லேயும் ஓப்பன் பிளேஸு, செவுரு வந்து ஒரே நேர்கோட்டில் வரணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்போம். லிண்டல் லெவலில் எந்தெந்த மெஷர்மெண்ட்டு எங்கெங்கே மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது 6வது ஃப்ளோரில் பேனல் போர்ட் ரூம். இது லிஃப்ட் ரூமு. பாருங்கள், 5 ஃப்ளோர் இருக்குது. 5 ஃப்ளோருக்கும் நம்ம செவுரு ஒரே நேர்கோட்டில் எடுத்துன்னு வருவோம். இங்கே வந்து நாங்கள் தூக்குன்றது யூஸே பண்ண மாட்டோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த செவுரு ஓப்பன் பிளேஸ் இருக்கிற செவத்தில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். டோட்டலாக இருக்கிறது 66 இன்ச்சு இருக்குது. 66 இன்ச்சில் சென்டரில் 33 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்லேருந்து இந்த பக்கம் 18 இன்ச்சு, அந்த பக்கம் 18 இன்ச்சு, டோட்டலாக 37 இன்ச்சு, 3 அடி 1 இன்ச்சுக்கு எங்களுக்கு ஓப்பன் பிளேஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மார்க்குக்காக ஒரு ஆணி அடிச்சுக்கலாம். கவனமாக பார்த்துக்கோங்க, க்ளீனாக பார்த்துக்கோங்க. க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பைண்டிங் ஓர் எடுத்துக்கலாம். பைண்டிங் ஓர் எடுத்துன்னு ஒரு பெரிய கல் எடுத்துக்கலாம். அந்த கல்லுக்காக அந்த பைண்டிங் ஓரை நல்லா கட்டிக்கலாம். கீழே உழாமல் நல்லா டைட்டாக கட்டின்னு அந்த இடத்துல விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பைண்டிங் ஓர், அந்த பக்கம் ஒரு பைண்டிங் ஓர். 5 ஃப்ளோரு பாட்டம் லெவல் வரும் போகணும். பாட்டமில் குழி இருக்கும், தண்ணி இருக்கும். ஒரு 2 இன்ச்சு மேலேக்கு நிற்க வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி விட்டுக்கலாம். பாருங்கள், விட்டுட்டு கட்டை வச்சு அந்த ஆணிக்காக கட்டிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு செவத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு கட்டணும். இந்த மாதிரி கட்டிட்டுமா 2 பக்கம் கட்டிட்டோம்னா அது வந்து தூக்குக்காக நின்றுக்கும். பாருங்கள், பாட்டம்லேருந்து கல் நின்று இருக்கு பாருங்கள், ஆடாமல் அசையாமல். இந்த மாதிரி கட்டிக்கணும்னா மேலேயும் கீழேயும் செக் பண்ணிக்கணும். ஓப்பன் பிளேஸ் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணின்னு இப்போ வந்து செவரு கட்ட போகிறோம். ஒரு ஃப்ளோரில் கட்டலாம். எல்லா ஃப்ளோரில் கட்டுறேன், ஒரு ஃப்ளோர் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து தரையை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். எங்கே வேலை செஞ்சாலும் தரை மட்டும் சுத்தமாக க்ளீன் பண்ணின்னு தூள் சிமெண்ட் போட்டு தண்ணி போட்டு நல்லா பெருக்கின்னு ஃபஸ்ட்டு டேப்பில் அலோவ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்றதை அலோவ் பண்ணிக்கலாம். சரி, அலோவ் பண்ணின்னு இந்த பைண்டிங் ஓர்லேருந்து செவத்துக்கு எவ்வளோ இருக்குது, மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம கல் உடச்சி வச்சுக்கலாம். அந்த பைண்டிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெரில, இந்த இதில் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், எங்களுக்கு வந்து அங்கே கிளியராக தெரியுது பக்கத்தில். ஓகே, இப்போ வந்து கல் உடச்சின்னு வச்சு க்ளீனாக மட்டக்கல் பார்த்துக்கலாம். காலம் வந்து எங்களுக்கு பக்கா இருக்குது, அதனால் காலமுக்காக மட்டக்கல் ஓட்டிக்கலாம். சைடில் வந்து தூக்கு நாங்கள் 5 ஃப்ளோருக்கும் விடவே மாட்டோம். ஏன்னா அந்த பைண்டிங் வர்றது தூக்குக்காக நிற்கும். மேலேருந்து கீழே கொட்டோம்னா தூக்காக நிற்கும். 5 ஃப்ளோரில் ஒரே லைனில் வரும். இப்போ வந்து நல்லா கூறிக்கணும். சைடில் வந்து நல்லா பில்லிங் பண்ணிக்கணும். எஸ்ன்றது பக்காவாக பில்லிங் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் செவருக்கு வந்து நல்லா டைட்டாக பில்லிங் பண்ணால் தான் அது நிற்கும். எஸ்ஸை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நீட்டாக பண்ணிக்கணும். ஓகே, 2வது லைனை வைக்க வரோம் பாருங்கள், வச்சுன்னு இப்போ வந்து சைடில் காலமுக்கு சிமெண்ட் மேற்றிக்கணும். ஏன்னா பாருங்கள், கொஞ்சம் தூள் சிமெண்ட் அதிகமாக போட்டு அந்த தக்காரில் தண்ணி ஊற்றின்னு நல்லா இலக்கமாக பண்ணிக்கலாம். இலக்கம் பண்ணின்னு அந்த காலமுக்கு இந்த பக்கம் சைடுலையும் அந்த பக்கம் சைட்லையும் அடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த சிமெண்ட் அடிக்கிறதுனால கிராக்ன்றது அங்கே வராமல் தடுக்கும். பாருங்கள், செவரு கட்டும்போது ஜெயிண்ட் பண்ணும்போது எப்பவுமே சைடில் சிமெண்ட்டு அடிச்சுக்கணும். 2 விதத்தில் நாங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல. ஒன்று இந்த மாதிரி, இன்னொன்று வந்து ட்ரில்லிங் மிஷினில் நாங்கள் 2 இடத்துல சின்னதாக ட்ரில் பண்ணின்னு அதுக்கு கம்பி அடிப்போம். எப்படின்னா இப்போ வந்து செவரு கட்டுறதுக்கு முன்னே ஆல்ரெடி 5 ஃப்ளோருக்கும் நாங்கள் ட்ரில் பண்ணின்னு இருக்கிறோம். 2 இடத்துல, இந்த பக்கம் 2 இடத்துல, அந்த பக்கம் 2 இடத்துல 5 லைன் வந்ததுமே ஒரு கம்பி அடிப்போம். அப்புறம் காட்டுறாருங்க. இப்போ 3வது லைனு போட்டுன்னு இருக்கோம். சைடில் வந்து கம்பல்சரி சிமெண்ட்டு அடிச்சுக்கோங்க. சிமெண்ட் அடிக்கிறதுனால நம்ம கூறக்கூடிய அந்த சிமெண்ட்டும் பக்கத்தில் நம்ம அடிச்சுக்கிற சிமெண்ட்டும் 2ம் நல்லா கட்டியாக பிடிச்சிக்கும். இப்போது கிராக் வரத்துக்கு சான்சஸ் கம்மி. தூக்குக்கு வந்து சைடில் விட மாட்டோம். நமக்கு கொல்றில் அந்த பைண்டிங் ஓர் விட்டுக்கிறோம் இல்லையா, அந்த பைண்டிங் ஓருக்காக பார்த்துக்கினாக்கா முடிஞ்சிச்சு. மட்டக்கோல் பார்த்துக்கணும்னா சைடு மட்டக்கோல் பார்த்துக்கணும்னா ஈஸியாக வேலை ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான வேலை, குயிக்காக வேலை ஆகும். பாருங்கள், நம்ம ஒரு நாளில் செய்கிற வேலை அரை நாளில் செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சோம்னா அரை நாளில் செய்யலாம், ஒரு நாள் செய்கிற வேலை. ஓகே, இப்போ வந்து கல் வந்து அந்த அளவை பார்த்துன்னு
எத்தனை கல் வருது டோட்டலாக லிண்டல் மட்டத்துக்குன்றது செக் பண்ணி நம்ம உடச்சி வச்சுக்கணுமாண்ணா, இந்த பக்கம் அந்த பக்கம் உடச்சி வச்சுக்கணுமாண்ணா டக்குன்னு எடுத்து வச்சு உட்கார வச்சு கட்டிக்கலாம். இது ஒரு டெக்னிக். 4வது லைன் கட்டினு இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், மட்கால் பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு. ஈஸியாக கட்டலாங்க, நல்லா டைட்டாகவும் இருக்கும். இது வந்து லைஃப்பில் இந்த இடத்துல ப்ராப்ளமே வராது. இந்த மெத்தடில் கட்டணுமாண்ணா நாங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகே, டைட் பண்ணிக்கலாம். கலவை வந்து அவ்வளோதான். கலவையும் குவான்டிட்டி பார்க்கலாம். குவான்டிட்டி கலவை வந்து ஒரு 15 தட்டு போட்டுக்கோங்க. சின்ன தட்டில் 15 தட்டு போட்டுக்கோங்க. பெரிய தட்டாக இருந்தாக்கா 9 தட்டு போட்டுக்கிறது நல்லது. 15 தட்டு போட்டு ஒரு மூட்டை போட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா. இதுக்கு வந்து அதிகமாக போகாது, கலவால் வந்து அதிகமாக போகாது. இது டோட்டலாக கட்டுறது அரை மூட்டை கலவை கூட போகாது எனக்கு. ஓகே, அதனால் தோல் சிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, அவ்வளோதான். சைடில் பார்த்துன்னு கல் வச்சுட்டு பருமீன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எசை கூறிட்டு இங்கே வந்து கம்பி அடிக்க போகிறோம். 2 பக்கமும் ட்ரில் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. இப்போ வந்து கம்பி அடிக்கும் பாருங்கள். தாண்டும் கம்பி எடுத்து உட்கார வச்சு சுற்றிலே அடிக்க போகிறோம். ஆல்ரெடி ட்ரில் பண்ணதுனால எங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. இந்த பக்கம் கம்பி, அந்த கருக்கு கம்பி, 2 கம்பி உட்கார வச்சாக்கா அந்த சவுரானது கொஞ்சம் கூட இப்படி அப்படியே ஆடாமல் நிற்கும். லைஃப்பில் வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. லிஃப்ட்டு வந்து ஏறும்போதும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை. இந்த இடத்துல ஹை ஸ்ட்ராங் ஒரு இந்த மாதிரி கட்டுறதுனால ஒத்துக்குங்க. இன்ஜினியரிங்கில் எங்களுக்கு இந்த வேலையை ஒத்துனுக்குறாங்க. இப்படி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 6 லைன் ஆனதும் கேப் விட்டுடலாம். ஒரு நாள் செட்டிங் ஆகட்டும், கியூனிங் ஆகட்டும்ன்ட்டு ஒரு நாள் விடலாம். இது 6வது லைனு ஃபைனல் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது லிண்டில் போகிறது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். லிண்டிலுக்கு வந்து லிண்ட்லனா கட் லிண்டில் கீழே தரையில் வச்சு நாங்கள் கான்க்ரீட் போட போகிறோம். அது இப்போ பார்க்கலாம் இருங்க. இது ஃபைனல் ஐட்டம். இது ஆந்தோம் 6வது லைன் ஆந்தோம் எஸ் பண்ணிடலாம். எஸ்ஸை பண்ணிவிட்டு நல்லா பெருக்கிடணும். எல்லா பக்கமும் எஸ்ஸை நல்லா பண்ணிக்கலாம் இருங்க. பண்ணிவிட்டு மேலே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் டாப் லைன் கரெக்டாக இருக்கான்ட்டு. செக் பண்ணிவிட்டு முன்ன பின்ன எல்லாமே எஸ்ஸை க்ளீனாக பண்ணிக்கலாம் இருங்க. எஸ்ஸை பண்ணோம்னா அந்த கேப்பில் நல்ல சிமெண்ட் பில்லிங் ஆகும். அது வந்து நல்லா நிற்கும், ஆடாமல் அசையாமல். இப்போது பெருக்கிட்டு காடி அடிக்கணும். காடி அடிக்கிறது எதுக்குன்னா நம்ம பிளாஸ்டிக் பூசு வேலை செய்யும்போது நல்லா சிமெண்ட் பிடிச்சிக்கணுன்றது இந்த மாதிரி காடி அடிப்போம். காடி அடிச்சுட்டு நல்லா பெருக்கிடலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு லிண்டில் போடுறோம். கட் லிண்டில். இது கட் லிண்டில் வந்து ஃபஸ்ட்டு கம்பி கட்டி வச்சுன்னு இருக்கிறோம். ஆல்ரெடி 5 ஃப்ளோருக்கும் 5 லிண்டல் ஆல்ரெடி கட்டி வச்சுன்னு இருக்கிறோம். அந்த 5 லிண்டலும் கான்க்ரீட் போட்டுருவோம் இன்றைக்கி. பாருங்கள், இந்த லிண்டில் கீழே வச்சுட்டு ஒரு பலகை இருக்குது, இந்த பக்கம் சைடில் வச்சுக்கிறோம். பலகை வந்து எங்கள் பில்டிங்கில் இருந்ததுனால ஒன்று வச்சுன்னு இருக்கோம், இன்னொன்று இல்லை. அதனால் கல் ஜோடிச்சுன்னு இருக்கோம். கல் ஜோடிச்சிட்டு அது மட்கலுக்காக பார்த்துட்டு இப்போ கான்க்ரீட் போட போகிறோம். கான்க்ரீட் டோட்டலாக போட்டு நல்லா கம்பி சென்டருக்கு வர மாதிரி நல்லா ஆட்டிக்கணும். இந்த குவான்டிட்டி பார்க்கலாம். இப்போ போட்டுன்னு இருக்கிற தட்டில் 8 தட்டு போட்டுக்கலாம். எம் சாண்ட் இல்லை சி சாண்ட் போட்டுக்கலாம். எங்கள் சைட்டில் சி சாண்ட் இருக்குது. சி சாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை எம் சாண்ட் யூஸ் பண்ணுங்க. டெஸ்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 8 தட்டு போட்டுன்னு ஜெல்லி வந்து ஒரு 10 தட்டு போடுங்க. ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இது போட்டுக்கலாம். அந்த ரேஷியோவில் போட்டுக்கலாம். ஓகே, கம்பி வந்து நல்லா ஆட்டிட்டு உட்கார வைக்கணும். இந்த கட்லின்ட்டில் மேலே வந்து சென்ட்ரிங் அடித்து சின்ன இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, வந்து அடிக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழே செட்டிங் பண்ணின்னு இது ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா க்யூரிங் ஆச்சுன்னா இது எடுத்து லிண்டில் மேலே உட்கார வைப்பாங்க. அதான் அப்புறமா காட்டுறேன், நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து லிண்டில் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி 5 ஃப்ளோருக்கு 5 லிண்டில் நாங்கள் அங்கங்கே எந்தெந்த ஓப்பன் வருதோ அந்தந்த இடத்துல வச்சு இதே மாதிரி செட்டிங் பண்ணிட்டு, எந்த இடத்துல கல் என்ன இருந்தால் கல், இல்லை பலகை இருந்தால் பலகை வச்சு செட்டிங் பண்ணிட்டு நாங்கள் எடுத்து உட்கார வைத்து ரெடி பண்ணி விட்ருவோம். பாருங்கள், ஃபைனல் ஆகிடுச்சு. 6க்கு 6 இந்த லிண்டில் வந்து 6x6 திக்னஸ் இருக்கும். அந்த இதில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து 6 லைன் ஆந்துமே மேலே கட்ட போகிறோம். ஒரு நாள் விட்டு
மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் போடுங்க. அப்போ தான் அங்கே போடக்கூடிய சிமெண்ட்டு நல்லா உக்காரும். தண்ணி இல்லைன்னா தூள் சிமெண்ட் போட்டு வைக்கிறதும் இன்னும் நல்லது. பாருங்கள், தூள் சிமெண்ட் போட்டு இப்படி தடவிட்டு வைக்கலாம். இப்போ கலவை போடலாம். ஓகே, எப்பவுமே நம்ம கேப் விட்டு கட்டுறோம் இல்லையா செவுறு, அந்த செவுத்து மேலே தண்ணி ஊற்றிட்டு திளி போட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ வந்து 7வது லைன் கட்டுறோம். இந்த ஹைட் வந்து எங்களுக்கு டோட்டலாக 90 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. லிண்ட் ஹைட்டு ஓப்பன் பிளேஸ். இந்த லிஃப்ட்டு வந்து இறங்கி வெளியே வரீங்களா, அந்த ஓப்பன் பிளேஸ் எங்களுக்கு 90 இன்ச்சு, அதாவது 7 அடி 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அந்த லெவலுக்கு நாங்கள் இப்போ எடுத்துன்னு போயிட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்டூல் இருக்குது, ஸ்டூல் மேலே ஏறி உக்காந்து இப்போது கட்ட போகிறோம். 8வது லைன் வைக்க போகிறோம். இங்கே ஒரு கம்பி வச்சுக்க போகிறோம். இருங்க, எந்த லைன்லன்னு பார்க்குறேன், சொல்கிறாருங்க. பில்லிங் வந்து நல்லா பில்லிங் பண்ணிக்கலாம். க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக செய்யலாம். இந்த மெத்தடில் யார் வேணாலும் செய்யலாம். ஓகே, இப்போ வந்து மேலே வந்து அரைக்கல் வருது. அதே நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழே வச்சுக்கிறோம். அங்கே ஒரு ட்ரில் பண்ணிக்கிறோம். ட்ரில் வந்து அந்த 7 அடி 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சிலேருந்து கீழே 8 இன்ச்சு விட்டுட்டு ஒரு ட்ரில் பண்ணிக்கிறோம். 8 இன்ச்சு எதுக்குன்னா 8 இன்ச்சு கல் வரும். சாலிடு பிளாக்ன்றது 8 இன்ச்சு ஹைட் வரும். அந்த கீழே வந்து கலவை போகிறதுக்கு ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிட்டு ஒரு ஹோல் அடிச்சுக்கிறோம். என்னது, இந்த ட்ரில்லிங் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல கம்பி வைக்கிறோம். அந்த இடத்துக்கு நாங்கள் செட்டிங் பண்ணும்போது அரைக்கல் வருது. அரைக்கல் உடச்சி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு கம்பி வச்சுட்டு கலவை போட்டு இப்போ இன்னும் ஒரு கல் தான் இருக்குது. அந்த கல்லை வச்சுட்டு நாங்கள் இப்போ டேப் பார்க்க போகிறோம். அளவு எவ்வளோ இருக்குன்றது டேப்பில் அளவு பார்த்துக்கலாம். பாருங்கள், டேப்பில் அளவு பார்த்தோன்னா 90 இன்ச்சு வச்சுக்கலாம். அவங்க கொடுத்துக்கிறது எங்களுக்கு 90 இன்ச்சு இப்போ வச்சிடலாம். 90 இன்ச்சு ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வச்சுட்டு மடுக்கல் பார்த்துன்னு இப்போது அது ஃபைனல் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக கூறிக்கலாம். ஓகே, இந்த லிண்டில் மட்டும் கட்டிட்டு நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ அந்த பக்கமும் அந்த செவரும் ஏற்றிடலாருங்க. 2 பக்கம் கட்டிடலாம். இதே போல் 5 ஃப்ளோருக்கும் நம்ம 5 இடத்துலையும் இதே போல் ஓப்பன் பிளேஸில் சேம் மெத்தடில் நாங்கள் கட்டிடுவோம். கட்டிட்டு அப்புறம் லிண்டில் உட்கார வைக்குது அப்படின்றது நெக்ஸ்ட்டு காட்டுறதுங்க. அந்த பக்கம் செவர் கட்டிக்கலாம். இன்னொருத்தோட செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் லெவல் கட்டணும். அதே நான் இப்போ காட்டுறேங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற. சிமெண்ட் போட்டு நெக்ஸ்ட் வந்து அரைக்கல் வச்சுக்கலாம். அரைக்கல் வச்சுட்டு அதையும் பாதி கல் இது வச்சுட்டு இப்போது கம்பி அடிச்சுக்கலாம். அங்கேயே கம்பி வச்சுட்டு தான் எடுத்து வைக்கிறோம். ஓகே, வச்சுட்டு மட்டக்கல் பார்த்துக்கலாம். இதுவும் ஃபைனல் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் லெவல் கட்டணும். டியூப்பில் லெவல் கட்டிக்கலாம். 2 பக்கமும் லெவல் கட்டிக்கணும். பாருங்கள், லெவல் கட்டிட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ எஸ் பண்ணிக்கலாம். லெவல் வந்து 100% கட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த லிண்டில் உட்காரிச்சோம்னா கீழே மேலே ஏறி இறங்காது. ஒரே லெவலில் நிற்கும். பாட்டம் லெவலு பாருங்கள். இப்போது 5 ஃப்ளோருக்கும் எப்படி லிண்டில் மட்டும் டோட்டலாக லிண்டில் லெவலுக்கு 5 ஃப்ளோரும் கட்டிக்கிறோங்க. பாருங்கள், கட்டிக்கிறீங்களா? இப்போது லிண்டில் எடுத்து உட்கார வைக்கிறோம். கட் லிண்டில் உட்கார வைக்க முன்னே இந்த பக்கம் அந்த பக்கம் செவுத்தில் கொஞ்சம் கலவை போட்டு எடுத்து உட்காருக்கணும். இலக்கமாக இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அந்த லிண்டிலானது எடுத்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அந்த காலமுக்காக லைன் பார்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. கட் லிண்டில் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. சென்டரிங் வந்து இந்த இடத்துக்கு அடிக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா டைட்டாக கூறிக்கலாம். கலவு போடுறதுக்கு முன்னே அந்த லிண்டில் மேலே தண்ணி ஊற்றிக்கின்னு கலவு போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுன்னு நான் அங்கேயும் அவ்வளோதான். காலமுக்கு சைடில் கலவை அடிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த இடத்துல கிராக் வராது. ஓகே, இப்போ இந்த கலவை போட்டுன்னு
நல்லா பில்லிங் பண்ணிக்கலாம். இந்த பீமை பில்லிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த லெவல் கட்டதுனால லிண்டில் வந்து சமமாக நீக்கி உக்காருது பாருங்கள், பாட்டம் லெவல். இல்லைன்னா முன்ன பின்ன மேலேக்கும் கீழேக்கும் இருந்துச்சுன்னா அது திரும்பவும் நம்ம லெவல் பண்ணி கொடுக்க வேண்டியதாக வரும். ரிஸ்க்கான வேலை. அதனால் இது ஒன்று கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. களை போட்டுன்னு இப்போது கல் வச்சுக்கலாம். மேலே 4 கல் பிடிக்குது. லாஸ்ட்டில் அந்த பீமுக்கும் செவுத்துக்கும் உட்கார வைக்கும்போது ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கல் வச்சுக்கலாம். 4 கல் பிடிக்குது. உங்கள் பத்தலைன்னா உடச்சிக்கணும். இப்போ கரெக்டாக உட்காரதுனால அப்படியே உட்கார வைக்கிறேன். நாங்கள் உட்கார வச்சுட்டு அவ்வளோதான். மட்டக்கோல் பார்த்தோம்னா ஈஸியான வேலை பாருங்கள், ரொம்ப சுலபமாகுது வேலை. அவ்வளோதான். இப்போ வந்து பில்லிங் பண்ணிக்கலாம். நல்லா இல்லை பில்லிங் பண்ணிக்கலாம். மேலே கொலை போட்டுன்னு இன்னொரு லைன் வச்சுக்கலாம். பில்டிங்கில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி சரி செய்கிறதுன்றது எல்லாமே பின் டு பின் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுனே இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் டேங்க், ஆர்சிசி சம் டேங்க் செல்லர் உள்ள எப்படி கட்டுறதுன்றது விவரமாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ரெடி ஆகினு இருக்குது, போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஃபைனல் ஒரு கோர்ஸு, இப்போ கோர்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோர்ஸ் வைக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த வாலுக்கும் அந்த பீமுக்கும் கிராக் வராமல் தடுப்பது எப்படின்றது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது பார்க்கலாம் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லைன் வந்து இப்போது கம்மியாக வருது, அதனால் நம்ம ஒரு 2 இன்ச்சு உடச்சிக்கலாம். 2 இன்ச்சு கல் டாப் லெவலில் டோட்டல் 4 கல் உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி வச்சுன்னு மேலே வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா குறிக்கலாம். பில்லிங் பண்ணுறது வந்து நல்லா டைட்டாக பில்லிங் பண்ணணும், அது ஒன்றும் பார்த்துக்கோங்க. லிஃப்ட் ரூம் ரெடி ஆகிடுச்சு. லிஃப்ட் ரூம் ஓப்பன் பிளேஸு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல இந்த மெத்தடில் கட்டினாக்கா நம்மளுக்கு எந்த லைஃப்பில் ப்ராப்ளம்ன்றது வரவே வர இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கல் உடச்சி வச்சுருக்கோம், உடச்சுருக்கோம். இப்போ வந்து கல்லுக்கு வந்து மேலேயும் சைட்லேயும் சிமெண்ட் மெத்திக்கணும். பாருங்கள் எப்படி மெத்தணும் பாருங்கள். சிமெண்ட் இந்த மாதிரி மெத்திக்கினாக்கா உட்கார வச்சோம்னா அது வந்து அங்கே உட்கார வைக்கும்போது நல்லா டைட்டாக உட்காந்துக்கும். ஜெயிண்ட்டில் வந்து டைட்டாக உட்காந்துக்கும். உட்காரும்போது நம்மளுக்கு அங்கே இடத்துல கிராக்ன்றது வராது. பாருங்கள் எப்படி உட்காருங்க. தள்ளும்போது டைட்டாக உட்காந்துக்கும் அந்த சிமெண்ட் ஆனது, அந்த கலவையானது டாப்பில் சைடில் போடுறோம் இல்லைங்களா. பாருங்கள் தள்ளுற பாருங்கள், டைட்டாக உட்காந்து பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு பீஸ் உட்கார வைக்கிறோம். அந்த பீஸுங்க அவ்வளோதான். 3 பக்கமும் சிமெண்ட் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா டைட்டாக உட்கார வச்சுக்கிறோம். இந்த மாதிரி உட்கார வைக்கும்போது நம்மளுக்கு டாப் லெவலில் கிராக்ன்றது வரவே வராது. இப்போ டைட்டாக எசையெல்லாம் டைட்டாக பில்லிங் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், கல் வந்து அப்படியே உட்கார வச்சிடும். மேலே டாப்பில் எடுத்து அப்படியே உட்கார வச்சிடும். அதுதான் தப்பு. டாப்பில் வந்து களை போட்டு தான் நல்லா டைட்டாக உட்கார வைக்கணும். உட்கார வச்சா தான் நம்மளுக்கு கிராக் வராது. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அந்த இடத்துல. இதை ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைனலாக அடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அது ஆர்சிசி சம் டேங்க் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதே போல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிம்மதியை தேடி பயணிப்போம் வாருங்கள். பாருங்கள் 5 ஃப்ளோர் இருக்கும், டோட்டலாக கட்டியிருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.